அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் சப்பாத்திக்கு ஒரு ஈஸியான டிஷ், சூப்பரான டிஷ். நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 சப்பாத்தி அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டிஷ்ஷை, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸு, கருவேப்பிலை 3 வெங்காயம் மீடியம் சைஸு, 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் எண்ணெய், கரம் மசாலா, கிராம்பு 3, பட்டை 3, சோம்பு அரை டீஸ்பூன், 2 ஏலக்காய். இதுக்கு தேவையான கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதை போட்டு முதல்ல பொரிய விட்டுட்டு இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துருவோம். பச்சை மிளகாயும் கூடவே நம்ம சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் இதை நாம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கான மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துருங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு லாஸ்ட்டாக நான் ஒரு பொருள் சேர்க்க, அதுதான் இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு இல்லாமலே இந்த டிஷ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த மிக்சர் தாங்க. இந்த பெரிய சைஸ் மிக்சர் இதில் சேர்த்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்போதே நீங்கள் சாப்பிட்ணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்கெல்லாம் இன்னும் 2 சப்பாத்திகள் கூட சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நார்த்தன் டிஷ். இது பக்கத்தில் ஹிந்திக்காரவங்க இருந்தாங்க. அவங்க இது போல் தான் செய்வாங்க. வெங்காயத்தை வச்சு மட்டும் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.